வாழ்க வாழ்க எங்கள் தேசம் என்று ஜாதிகள் வேறு சமயங்கள் வேறு பாஷை வேறு மக்கள் பண்பு ஒன்று வெவ்வேறு வேர்கள் கூடும் எம் மண்ணிலே வெவ்வேறு கிளிகள் பேசும் எம் காற்றிலே கீதை பைபிள் குர்ஆன் எல்லாம் கீதை பைபிள் குர்ஆன் எல்லாம் எமது தாய்க்கு பொது வேதமாகும். எல்லாம் அல்ல இறையருளை வேண்டி இந்த அருமையான இசை வெளியீட்டு விழாவிலே இந்த அருமையான கலகல பட்டிமன்றத்திற்கு தெண்டலிலே ஒலி வாங்கி தேனாற்றில் குரல் வாங்கி மல்லிகையில் மனம் வாங்கி மதுரையிலே தமிழ் வாங்கி அறிவுகளை அகம் தாங்கி அசத்துகின்ற எங்களுடைய நடுவர் அவர்களே. என்ன வரைக்கும் சொன்னீங்களா? நான் அந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்றீங்களான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சாதாரண நடுவரா? ரஜினி எந்திரனா இருக்கலாம், கமல் இந்தியனா இருக்கலாம், விஜய் தமிழனா இருக்கலாம், அஜித் சிட்டிசனா இருக்கலாம், சூர்யா அயனா இருக்கலாம், விக்ரம் அந்நியனா இருக்கலாம், அர்ஜுன் முதல்வனா இருக்கலாம், தனுஷ் படிக்காதவனா இருக்கலாம், ஏன் சிம்பு கூட வல்லவனா இருக்கலாம். எல்லோரும் உங்களை மாதிரி நல்லவனா இருக்க முடியாது. இது எப்படிமா தினம் மொட்டை மாடியில சொல்லி பாத்துக்கிறீங்களா? இங்க பாருங்களேன், கரெக்டா கதாநாயகன் படம் பேரு கரெக்டா வரணும், பொறுத்துக மாதிரி. எம்ஜிஆர்னா அது தொழிலாளி, ரஜினின்னா உழைப்பாளி, கமல்னா தெனாலி, அஜித் குமார்னா வாலி, சத்யராஜ்னா பங்காளி, சரத்குமார்னா பாட்டாளி, நான் அறிவாளி. அப்புறம் அவரு ஏமாளி. ஏமாத்தி கூட்டு வந்து வரல சொல்றீங்க. நீங்க தான் போராளி. சமீபத்துல அந்த படத்துல தான் நடிச்சீங்க. ஆமா ஆமா. வீட்டுல இருந்து எல்லா முடிவையும் நீங்க தான் எடுப்பீங்க அந்த படத்துல. ஆமா. அதனால இந்த தலைப்புக்கு என்னன்னு சொல்லணும்ல, ஏன்னா வீட்டுல பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்றது? தலைப்பு தாங்க பெரிய விஷயமே. சில பட்டிமன்றங்கள்ல தலைப்பு கொடுத்து மாட்டிக்கிடுவோம் நாங்க. ஒரு ஊர்ல பட்டிமன்றத்துக்கு தலைப்பு கொடுத்தாங்க, ஒரு ஆடவனின் வெற்றிக்கு பெரிதும் துணையாக இருப்பது தாயா தாரமான்னு தலைப்பு கொடுத்தாங்க. நான் தாரம் 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 தாரம்னு பேசினேன். தாரம் தாரம் தாரம்னு பேசிட்டு கீழே வந்தேன். ஒரு பையன் சொல்றான், என்னமோ தாரம் தாரம் நீங்களே கடைசி வரைக்கும் ஒண்ணுமே தரலீங்களேங்கிறான். நல்லவேளை ஜாக்கோட வராம போனேன். ஆனா எல்லாரும் கவிதைக்கு தலைப்பு வைப்பாங்க. ஆனா இங்க ஒரு கவிதையே தலைப்பா வச்சிருக்காங்க, ஒருவர் மீது இருவர் சாய்ந்து அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புவியீர்ப்பு விசை என்று ஒன்று இருந்தது, அது நியூட்டன் வருகைக்கு பிறகுதான் நமக்கு தெரிந்தது. அமெரிக்கா என்று ஒன்று ஏற்கனவே இருந்தது, அது கொலம்பஸ் வருகைக்கு பிறகுதான் நமக்கு தெரிந்தது. மின்சாரம் என்று ஒன்று ஏற்கனவே இருந்தது, அது எடிசன் வருகைக்கு பிறகுதான் நமக்கு தெரிந்தது. அதுபோலத்தான் தமிழுக்கென்று ஒரு மனம் இருந்தது, அது கவியரசு கண்ணதாசன் பாடல் எழுதிய பிறகுதான் நமக்கு தெரிந்தது. அதுபோலத்தான் கிராமத்திற்கென்று ஒரு மனம் இருந்தது, அது இசைஞானி இளையராஜா இசையமைத்த பிறகுதான் நமக்கு தெரிந்தது. அந்த இசைஞானி இளையராஜா வெளிவந்த இந்த இசையமைப்பாளர் அமைத்த இந்த இசை வெளியீட்டு விழாவிலே பேசுவதில் ரொம்ப பெருமை அடைகிறேன் நீதிபதி அவர்களே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருவர் மீது இருவர் சாய்ந்து, பொதுவா ஒருவர் மீது ஒருவர் தான் சாயம்னு சொல்லுவாங்க. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்தா அந்த வீடு கலகலப்பா இருக்கும், கலகலன்னு இருக்கும். ஒருவர் மீது இருவர் சாய்ந்தா கலகல கலகலன்னு இருக்கும். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் 2 மனைவி கட்டியிருந்தார். நான் சொன்னேன், அண்ணாச்சி 1 கட்டினாலே கஷ்டமா இருக்கு, ஏன் நீங்க 2 மனைவி கட்டிருக்கீங்க? அவர் சொன்னார், 1 கட்டுனா நாம கூட சண்டை போடுது, அது 2 கட்டி விட்டு பாரு, அது 2 சண்டை போடும், நம்ம ஃப்ரீயா எல்லாம். பாருங்க, வித்தியாசமான டெக்னிக்கா இருக்கு. இது யாரும் முயற்சி பண்ண வேண்டாம்யா, நீங்க வாட்டுக்கு ஏதாவது. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மனைவி கணவனை தெருவுல போட்டு அடிச்சாங்க. ஒருத்தர் வந்து கைய புடிச்சுக்கிட்டாரு, ஏமா குடும்பம்னா 4 இருக்கத்தான் செய்யும், அதுக்காக ஏமா இப்படி அடிக்கிறான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அந்த பொண்ணு சொல்லிச்சு, குடும்பம்னா 4 இருக்கத்தான் செய்யும், இவருக்கு குடும்பமே 4 இருக்குங்க. அந்த மாதிரி சண்டைகள்ல தாங்க ரகசியம். ஒரு பல பேர் குறிப்போட உட்காந்துருப்பாங்க, இப்ப பாருங்க நல்ல விஷயம் வெளியே வரும் பாருங்க அப்படின்னு. அதாவது சிரிப்பு சத்தம் வாழ்க்கை பூட்டியே கிடக்கிறது, சிரிப்பு சத்தம் கேட்கும் போதெல்லாம் அது திறந்து விடுகிறது என்றார் வைரமுத்து. சிரிக்க தெரியாத லைஃபும் சிங்காரிக்க தெரியாத ஒய்ஃபும் வேஸ்ட்னு. இந்த பஞ்சு டேலாக்கு சினிமால இருந்து பட்டிமன்றத்துக்கு வந்துருச்சு. இப்ப 2 நிமிஷத்துக்கு சொல்றாங்க. சினிமால முதல்ல பஞ்சு டேலாக் உங்களுக்கு நீங்க படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். மர்ம யோகின்னு ஒரு படத்துல எம்ஜிஆர் பேசுவாருங்க, அந்த கரிகாலன் குறி வைக்க மாட்டான், குறி வைத்தால் தவற மாட்டான். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பஞ்சு டேலாக்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்காக அந்த எடுத்த முயற்சிகள் ரொம்ப அபூர்வமா இருக்கும். அதுல ஒருத்தர் அப்படி கத்தி கொண்டு எறிவாரு, அந்த அஞ்சலி உட்கார்ந்துருப்பாங்க, சடார் அப்படி விலகுவாங்க, சட்டுன்னு அந்த கத்தி குத்தி அப்படி ஆடும். இதை எடுக்கிறப்ப ஒரு யோசனை எம்ஜிஆர் சொன்னதான் நான் உன்னை படித்தேன். சரி, எரியறப்ப தனித்தனியாக தான் எடுப்போம்னு வச்சுக்கங்களேன்,
ஆனா அந்த ஆடுற மாதிரி தெரியறதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு முதல்லயே கத்தியை குத்திட்டு அந்த அம்மா உட்கார வச்சு அப்படின்னு அப்படி லேசா தட்டிட்டு விலக சொல்லியிருக்காங்க. அது அப்படி ஆடி இருக்கு. படத்துல மிக ஆச்சரியமா இருக்கும். அந்த சில டெக்னிக் இருக்கு பாருங்க, அதை அப்படி காட்டுற போது தான் அதனுடைய அழகு தெரியும். சொல்லுங்க. சூப்பருக்கும் ஆஃபருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு நடுவர். இன்னொரு பஞ்சா என்னமா பஞ்சு பஞ்சா வந்துட்டே இருக்கு. ஒருத்தருக்கு மனைவி அழகா இருந்தா அது சூப்பர், கொழுந்தி அழகா இருந்தா அதான் ஆஃபர். சினிமால கூட அடிக்கடி பாட்டு போடுவாங்க. கேட்கல. மச்சினிச்சி வர்ற நேரம் மண்மடக்குது, மனசுக்குள்ள பஞ்ச வர்ண கிளி பறக்குது. எங்க ஊர்ல கூட எழுதி போட்டுருக்காங்க, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க கூடாது, கொழுந்தியா இல்லா வீட்டில் பெண் எடுக்க கூடாதுன்னு எழுதி போட்டிருக்காங்க. நல்ல ஊர் பாங்கூர். உலகத்திலே இறைவன் படைத்த படைப்புகள் எல்லாமே இரண்டு இரண்டா தான் இருக்கு. ஒருவர் மீது இருவர் சாய்ந்துன்னு சொல்லியிருக்காங்கல்ல நீதிபதி அவர்களே. கண்கள் இரண்டு, காது இரண்டு, கைகள் இரண்டு, கால்கள் இரண்டு. திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் கூட இரண்டு வரிதான் நீதிபதி அவர்களே. இரவு பகல்னு இரண்டு, உயர்வு தாழ்வுன்னு இரண்டு, இன்பம் துன்பம்னு இரண்டு. கடவுள் எல்லாமே இரண்டு இரண்டாக படைத்ததன் காரணமே ஒருவர் மீது இருவர் சாய்ந்தா நல்லா இருக்கு. நீங்க மறுக்க போறீங்கன்னு பார்த்தா நீங்களும் சேர்ந்து ஆமான்னு இருக்கீங்க. என்னன்னு தெரியல எனக்கு, இது வித்தியாசமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒருவர் மீது இருவரில் வரும் சந்தியாவை அல்ல, சிக்கலில் தவிக்கும் நம் இந்தியாவை என்று கூறிய அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. வந்து எல்லாரும் ஜெயிச்சு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கூட்டத்துல கேட்டாங்க, ஒரு பையன் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன தெரியுமா, ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். அப்ப வந்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு பையன் கேட்டார். என்ன கேட்டார் தெரியுங்களா, எல்லாரையும் டாக்டராவா இன்ஜினியராவா கலெக்டராவான்னு சொல்றீங்களே, ஏன் நடிகராவான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு கேள்வி கேட்டாருங்க கூட்டத்துல. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? இப்ப நாங்க தெரியாத கேள்வி வகுப்புல கேட்டா என்ன செய்வோம், ஓ நம்பர் என்ன எந்திரின்னா அப்படியே உட்காந்துருவாங்க, சப்புன்னு இருக்கிடுவேன் அப்படிங்களாம். ஆனா நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். நான் என்ன பண்ண தெரியுமா, தெரியாத கேள்வியை பையன் கேட்டான்னு வச்சுங்களேன், அவனை பாராட்டி விட்டுருவேன். அருமையான கேள்வி தம்பி, அற்புதமான கேள்வி. இந்த கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினைச்சனப்பா, குட் கொஸ்டின், உட்கார் அப்படிமே. உட்காந்துருவேன், பக்கத்தால் கேட்பேன், ஏன்டா அவர் பதிலே சொல்லாடி போறான்டா நல்ல மனுஷன் அப்படின்ட்டுருவேன். ஆனால் தினம் செய்ய முடியாது. அதை தினம் குட் கொஸ்டின் சொன்னால் எனக்கு பேர் வச்சு விட்டுருவாங்க, அந்த குட் கொஸ்டின் போது பாரு அப்படின்னு சொல்லி. அது வேற. அந்த கேள்விக்கு என்ன தெரியுமா பதில்? அங்க இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தாங்க நல்லா பதில் சொன்னார். எப்படி சொன்னார்னா, எப்பா இன்னென்ன வேலையில் நீ வந்து படிச்சு முடிச்சோன்னா அந்தந்த வேலை கிடைச்சிடும். சினிமா அப்படி இல்லை. சினிமாவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ எந்த நேரமும் இயங்கிட்டே இருக்கணும். நீ வந்து உன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இல்லைன்னா நீ காண போயிடுவேன். அந்த வேகம் உனக்கு இருக்குமானால் நீ அங்கே போ. இல்லைன்னா நான் தடுக்கலை, ஒன்றும் செய்யலை, நீ நல்லா வரலாம். இது அப்படிப்பட்ட உலகம். தினம் புது சிந்தனை இருக்கணும், புது வேகம் இருக்கணும், புது ஆட்கள் இருக்கணும். இது இருந்தால் தான் நமக்கு அந்த வரவேற்பு இருக்கும். அதனால இந்த படத்தோட தலைப்பு ஒருவர் மீது இருவர் சாய்ந்துங்கிற விஷயத்துல இயக்குனர் என்ன சொல்லியிருக்கார், அதுக்கேற்றபடியான படத்துல அந்த கருத்து எப்படி இருக்குங்கிறத விடை நீங்க வந்து நிச்சயமா வெள்ளித்திரையில் தான் பார்க்கணும். அப்ப நீங்க எதுக்கு 3 பேர் வந்தீங்கன்னு கேட்கலாம். இந்த 3 பேர் வந்தவருடைய நோக்கம் என்னன்னா, இத்தனை செய்திகளை உங்களை கேட்க வைக்கிறதுக்காக தான் புதிய முயற்சியோடு ஆடியோ கேசட் வெளியீடு, ஒளிநாளா வெளியீட்டுல தமிழையும் சேர்த்துக்கிட்டதுக்காக நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க.